மலைகள் மற்றும் வளைந்து நெளிந்து செல்லும் நீரோடைகளுக்கு இடையில் அமைந்திருந்த ஒரு விசித்திரமான சிறிய நகரத்தில் எமிலி என்ற ஆர்வமுள்ள இளம்பெண் வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் எமிலி தனது பாட்டியின் அறையை ஆராய்ந்து கொண்டிருந்தபோது அறையின் மூலையில் மாட்டப்பட்டிருந்த ஒரு பழைய தூசி படிந்த கடிகாரத்தை கண்டாள். அவளுக்கு தெரியாது, இந்த கடிகாரம் காலப்போக்கில் பயணிக்கும் திறன் கொண்ட இரகசிய சக்தியை கொண்டிருந்தது. தனது கண்டுபிடிப்பால் உற்சாகமடைந்த எமிலி கடிகாரத்தை ஆர்வத்துடன் கட்டிக்கொண்டு அதன் சிறிய டயலை திருப்பினாள். ஒரு நொடியில் வரலாற்றின் மூலம் ஒரு சிலிர்ப்பான சாகசத்தில் தன்னைத்தானே தூக்கி எறிந்தாள். எமிலியின் முதல் நிறுத்தம் பண்டைய எகிப்து ஆகும். அங்கு அவர் பிரமிடுகளின் பிரம்மாண்டத்தைக் கண்டு வியந்தார் மற்றும் கிளியோபாட்ராவுடன் நைல் நதிக்கரையில் நடனமாடினார். அடுத்து எமிலி இடைக்கால ஐரோப்பாவில் குதிரைகள் மற்றும் டிராகன்களுக்கு மத்தியில் தன்னை கண்டுபிடித்தார். அங்கு அவர் ஒரு தீய மந்திரவாதியின் கோட்டையிலிருந்து இளவரசியை தைரியமாக மீட்க உதவினார். ஒவ்வொரு பயணத்திலும் எமிலி கடந்த காலத்தை பற்றியும் தன்னைச் சுற்றியுள்ள உலகத்தை பற்றியும் மதிப்புமிக்க பாடங்களை கற்றுக்கொண்டார். சுதந்திர பிரகடனத்தில் கையொப்பமிட்டது முதல் சந்திரனில் இறங்கும் வரையிலான வரலாற்று நிகழ்வுகளை அவள் கண்முன்னே கண்டாள். ஆனால் எமிலி தனது பயணங்களை எவ்வளவு ரசித்தாலும் எல்லாவற்றிலும் பெரிய சாகசம் வீட்டில் தனக்காக காத்திருப்பதுதான் என்பதை விரைவில் உணர்ந்தாள். எமிலி தனது காலப்பயண தப்பிப்பதில் இருந்து பெற்ற அறிவு மற்றும் ஞானத்துடன் ஆயுதம் ஏந்திய நிலையில் எமிலி தன்னைச் சுற்றியுள்ள உலகில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த உறுதியுடன் தனது சொந்த நேரத்திற்கு திரும்பினாள். எனவே தனது நம்பகமான நேர பயண கடிகாரத்துடன் ஆயுதம் ஏந்திய எமிலி ஒரு புதிய சாகசத்தை தொடங்கினார். முடிவில்லாத சாத்தியக்கூறுகள் மற்றும் வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்திற்கான உறுதிமொழிகள் நிறைந்தது.